வணக்கம் மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வினர் அர்ச்சனா அப்படின்றது வேற லெவலான ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்தது. இதனை வந்து எல்லாருமே ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பின்னாடி வந்து சதி திட்டங்கள் போடப்பட்டது, அர்ச்சனாக்கு டைட்டில் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஏன் இன்னைக்கு காலைல வரையும் அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. டைட்டில் கொடுக்க முடியாத அளவுக்கு வேற எதனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசிஷன்லாம் போயிட்டு இருந்ததுன்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அந்த அளவுக்கு வந்து பல சதி திட்டங்களை போட்டு அர்ச்சனாவை காலி பண்ணோன்றத பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் மீறி மக்கள் பவர் என்ன, மக்களோட சக்தி என்ன அப்படின்றது நிரூபிக்கப்பட்டு இருக்குது. மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு அர்ச்சனாக்கு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவீங்க, ஒரு நம்மளுடைய வெற்றியா பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைச்சிருக்காங்க அர்ச்சனா அப்படின்றத சொல்லிக்கணும். என்ன சரித்திரம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சின்றது தமிழ்ல மட்டும் நடக்கல. தமிழ்ல நடக்குது, ஹிந்தியில நடக்குது, தெலுங்குல நடக்குது, கன்னடால நடக்குது, மலையாளத்துல நடக்குதுன்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 லாங்குவேஜ் 8 லாங்குவேஜ்ல வந்து பிக் பாஸ் நடக்குது. பட் இந்த எந்த பிக் பாஸ்லயும் நடக்காத ஒரு வரலாற்று, ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைச்சிருக்காங்க அர்ச்சனா அப்படின்றது தான் உண்மை. என்ன சரித்திரம் அப்படின்றது கேட்டீங்கன்னா, வைல்ட் கார்டா ஒரு கண்டஸ்டன்ஸ் போய் இது வரைக்கும் டைட்டில் வின் பண்ணதே இல்லை. இந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 17 சீசனும் 18 சீசனும் அந்த மாதிரி கணக்குல போயிட்டு இருக்கு. எத்தனை சீசன் தெரியாது, ஆனா அது ஹெவியா போயிட்டு இருக்குது இந்தியில அப்படின்ற மாதிரி. சோ ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பிக் பாஸ் சீசன் நடந்திருக்குமா, 40 பிக் பாஸ் இல்ல 45 பிக் பாஸ் இந்தியா ஃபுல்லா நடந்திருக்குமா. அந்த 40 பிக் பாஸ் சீசன்ல கூட நடக்காத ஒரு விஷயம் இங்க நடந்திருக்குன்னா தமிழ்ல முறையா நடந்திருக்கு. ஸோ வைல்ட் கார்டா ஒரு கண்டஸ்டன்ஸ் போய் டைட்டில் வின் பண்ண முடியும், அதையும் சாதித்து காட்ட முடியும் அப்படின்றத அர்ச்சனா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரலாற்று சாதனை தான் படிக்கணும். பிக் பாஸோட வரலாற்றிலே இதுக்கப்புறம் நீங்க போய் சர்ச் பண்ணாலும் டைட்டில் வின்னர் யாரு பிக் பாஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனாவோட பேர் தான் முதல்ல வரப்போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் படிக்கிறவன் தான் அங்க ட்ரெண்டிங், அதுக்கப்புறம் வந்தா ஃபாலோ அப் அப்படின்ற நிலைமை தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அர்ச்சனா படைச்சிருக்காங்கன்றது தான் உண்மை. இதை சொன்ன உடனே சில பேர் போய் செக் பண்ணீங்கன்னா இன்னொரு நேம் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தி சீசன்ல ஒருத்தரும் வைல்ட் கார்டுல போய் டைட்டில் வின் பண்ணிருக்காரு. பட் அது என்னன்னா டிவில டெலிகாஸ்ட் ஆகிற சீசன் கிடையாது. இப்ப வந்து இந்த சீசன் வந்து டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆகும், ஓடிடிலையும் போயிட்டு இருக்கும். அவர் யாருன்னா ஓடிடில. ஸோ ஓடிடி சீசன்ல வந்து வைல்ட் கார்டா உள்ள போய் அவர் ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு இந்தியில. பட் இது வந்து ஓவரால் டெலிவிஷன்லயும் டெலிகாஸ்ட் ஆகி ஓடிடிலையும் டெலிகாஸ்ட் ஆகி ஒரு டைட்டில் வினர் சூஸ் பண்ணப்பட்டாங்கன்னா அது அர்ச்சனா தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை படைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போற வைல்ட் கார்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா நம்மளாலே வைல்ட் கார்டு போனா நம்மளால டைட்டில் வின் பண்ண முடியும் அப்படின்ற ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, அந்த பாசிபிலிட்டியை வந்து வழி வகுத்திருக்காங்கல்ல, தனித்தன்மையா தெரிவாங்க அப்படின்றது நான் பாக்குறேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா அத்தனை இன்னல்கள், அத்தனை துன்பங்கள், துயரங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு பக்கம் வந்து பல எதிர்ப்புங்க. ஏன் ஃபினாலே வீக்லயே நீங்க பாத்திருப்பீங்க அந்த அளவுக்கு எதிர்ப்பு. ஒரு பக்கம் வந்து சேனல் ஹோஸ்ட், இன்னொரு பக்கம் வந்து புள்ளி கேங்கு, அப்புறம் வர வர கெஸ்ட்ல இருந்து எல்லாருமே போட்டு ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணி அவ்வளவு துன்பங்களையும் அந்த பொண்ணு அவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இதெல்லாம் மீண்டு அவ்வளவு தூரம் வந்து ஒரு டைட்டிலை ஜெயிச்ச பிறகு அந்த ஒரு பெருமை இருக்கு பாத்தீங்களா, மக்கள் கொடுத்துருக்காங்க உங்க வெற்றி, அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈடு என்ன வேற எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்க இருக்கோம் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள செதுக்கி அந்த ஸோ ஒரு வழியில பாத்தீங்கன்னா அர்ச்சனாவோட ஜேர்னி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து அழுது நானே கிவ் அப் பண்ற நிலைமையில இருந்து அதுக்கப்புறம் புள்ளி அங்க அடிக்க வந்து அதை எதிர்த்து போராடி நானும் வர முடியும். ஸோ ஒவ்வொரு இதுவா வந்து தன்னை தானே வந்து செதுக்கிட்டாங்க. ஒரு கல்லு மாதிரி இருந்த போன அர்ச்சனா தன்னை தானே ஒரு செதுக்கி ஒரு அழகான சிற்பம் மாதிரி தான் இப்ப வீட்டுக்கு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான சக்சஸும் கிடைக்கும், அவங்களுக்கான பாராட்டுகளும் சரி, அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் வரதுலயும் சரி அர்ச்சனாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட குவாலிட்டிஸும் இருக்கு, அதுக்கேற்ற திறமைகளும் இருக்கு அப்படின்றது நான் பாத்துக்கிற மக்களே. ஏன்னா டான்சிங்கா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், ஆக்டிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமான குவாலிட்டி. ஸோ வேற லெவலில் அர்ச்சனா கிட்ட இருக்கு. வெளியே போயிட்டு அவங்க லைஃப்ல நிறைய சக்சஸ் அடைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி எதனா அப்டேட்ஸ்லாம் கிடைச்சா அதை ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம். இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த பிக் பாஸோட என்னோட பயணத்தை பத்தி, என்னோட பயணம் உங்க கூட எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி நாளைக்கு ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க கைஸ்.